பண்ணியிருக்கிற டிப்ஸ் பச்சை பயிரை அரைச்சிட்டு லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு அலசணும். அதுவும் தலை குளிச்ச தலையில் தான் தேய்க்கணும். ட்ரை பண்ணலாமா? ஹாய் டியர் சகோஸ், திஸ் இஸ் கார்த்திகா. ரொம்ப ரேண்டமாக தான் இந்த வீடியோ என் கண்ணில் மாட்டுச்சு. சரி, ஒய் நாட், நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இதில் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை, ஹார்ம்ஃபுல்லாக எதுவும் இல்லை, ஹெர்பலாக தான். அண்ட் பச்சை பயிறு நான் வேரியஸ் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹேருக்கு. ஆனால் இதில் என்ன புதுசுன்னா, நான் ஏர் ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி எந்த பேக்குமே இது வரைக்கும் அப்ளை பண்ணதில்லை. வெரி ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் பயம் தான், ஏன்னா என்னோடய ஹேரே ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு செமி கேர்ள் ஹேர் மாதிரி என்னோடது. ஸோ சிக்காயிடுச்சுன்னா சிக் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஹேர் சீரம் அண்ட் கண்டிஷ்னர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஹேரை மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள். சரி, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இதை அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஹேரில் ஆயில் இல்லை, மாய்ஸ்சரே இல்லை. அப்படிங்கும் போது அப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நான் ஃபேஸு, நெக்கு, கையெல்லாமும் அப்ளை பண்ணியிருந்தேன். இது என்னோடய ஹேரை விட என் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் இருந்த அந்த பிரச்சனையே, அந்த ரஃப்பான அந்த ஸ்கின்னே இது ஒரே வாஷ்லேயே நல்லா சூப்பராக எனக்கு ஆக்கியிருக்கேன். என்னோடய ஸ்கின்னு ஹேர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு பழைய ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. உங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா சொல்கிறேன், ரொம்ப மெஸ்ஸியாகுது. ஸோ ஏதாவது இருக்கிறதுலேயே பழைய ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் 1 ஹவருக்கு அப்புறம் ஊற வச்சுட்டு, அதாவது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் சேர்த்தே 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். வெறும் வாஷ் தான் பண்ணேன், ஷாம்பு யூஸ் பண்ணலை, சீக்கா எதுவுமே போடலை. ஜஸ்ட் வாஷ் பண்ணி அது போகவே இல்லை, அந்த பச்சை கலரில் இருந்ததெல்லாம். ஆனால் காஞ்சதுக்கு பிறகு லைட்டாக தட்டினாலே முடியிலேருந்து கொட்டிடுச்சு. அகெயின் அப்போவும் ஹேர் வந்து காஞ்சதுக்கு அப்புறமும் மெஸ்ஸியாக தான் ஆகுது. சிக் எடுக்கிற ப்ராசஸ் நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் என் ஹேரே கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்கும். மேற்கொண்டு நம்ம ஷாம்பூ இல்லாமல், ஆயில் இல்லாமல் வாஷ் பண்ணுறோம்ல, அதனால். அண்ட் ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா நான் லைவாக காமிச்சிருக்கேன். இதில் என்ன ஹேர் ஃபால் எனக்கு ஆயிருக்கோ அதுதான். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வஸ்ட்டாக இல்லை. கையால் கொஞ்சம் சிக்கு எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கோம்பால் நம்ம சிக்கு எடுத்தோம்னா நார்மலாக தான் இருக்குது. பட் எனக்கு இதுக்கு ரேட்டிங் கேட்டிங்கன்னா 100க்கு நான் ஒரு 60 கொடுப்பேன், அவ்வளோதான். பிகாஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, சிக்கு எடுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சிக்கு எடுத்ததுக்கு பிறகு முன்னாடி இருந்ததை விடவே, நான் முன்னாடி நாள் ஷாம்பு வாஷ் பண்ணதை விடவே ரொம்ப ஹேர் சாஃப்டாக ஷைனியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த பேக் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு நிறைய பொறுமையும் நிறைய தைரியமும் வேணும். ஏன்னா அவ்வளோ ஹார்டாக நீங்கள் வாஷ் பண்ணால் தான் இது சரியாகுது. இதே மாதிரி நான் வேறு ஏதாவது ஃபேஸ் பேக், ஹேர் பேக் ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஓவரால் ஹேர் ஃபால். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அன்பு தானே எல்லாம், அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவன்னு கடந்து போகலாம். செல்ஃப் லவ் தான் முக்கியம். ஸ்டே டியூன், பாய்.